நாம இந்த வீடியோல பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ட பிரான்ஸ்ட்ட வந்து இந்தியா வாங்குது. இந்தியா வாங்குறதுனால, இந்தியா வந்து ஒரு தனித்துவமான நாடா கருதப்படுது. எதனால இந்த எல்லாரும் தான் ரஃபேல் போர் விமானம் வாங்குறாங்க. அதனால மட்டும் எப்படி இந்தியா தனித்துவமாகுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் பீப்புள்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரஃபேல் போர் விமானத்தோட திறன் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி இந்தியா கூட வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 3.25 லட்சம் கோடி மதிப்பிலான ரஃபேல் போர் விமான கொள்முதலுக்கான இறுதி முன்மொழிவை பிரான்ஸ் இந்தியாவிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்திய விமானப்படைக்காக மொத்தம் 114 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கப்பட்டுள்ளன. 194 விமானங்கள் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தால் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து நாட்டிலே தயாரிக்கப்படுகிறது. இதெல்லாம் பாயிண்ட்ஸுங்க. தேவையை பூர்த்தி செய்ய 20 விமானங்கள் பிரான்ஸ்லேருந்து நேரடியாக தயார் நிலையம் ரெடிமேடாக வாங்க போகிறாங்க. விமான தயாரிப்பில் இந்திய பாகங்களின் பயன்பாடு படிப்படியாக 50% வரை உயர்த்தப்படும். அதாவது போர் விமான தயாரிப்பில் வந்து நம்மளோட பாகங்கள் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. பிரான்ஸ் நாட்டிற்கு வெளியே ரஃபேல் விமானங்கள் தயாரிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். பிரான்ஸ் தன்னுடைய ஃபைட்டர் ஜெட்டை வந்து வெளிநாடுகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். எல்என்டி டாடா இதெல்லாம் இது பங்கேற்கிறாங்க. பிரான்ஸ் நாட்டோட டசால்ட் நிறுவனத்துடன் சாஃப்ரான், தேல்ஸ் மற்றும் எம்பிடிஏ ஆகிய நிறுவனங்கள் இணைகின்றன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்திய ஏவுகணைகளை மற்றும் ரேடார்களை ஒருங்கிணைக்க மூல குறியீடு, அதாவது சாஃப்ட்வேர்ஸ் வந்து பிரான்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க, அந்த ஃபைட்டர் ஜெட்டோட சாஃப்ட்வேர்ஸ். அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்திய விமானப்படையில் 36 ரஃபேல் போர் விமானங்களும் கடற்படைக்காக 26 ரஃபேல் விமானங்களும் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளன. பழைய MiG-29K விமானங்களுக்கு பதிலாக மேலும் 30க்கும் மேற்பட்ட ரஃபேல் விமானங்களை வாங்க கடற்படை பரிசீலித்து வருகிறது. இத்திட்டங்கள் நிறைவடையும் போது 200க்கும் மேற்பட்ட ரஃபேல் விமானங்களுடன் இந்தியா உலகின் மிகப்பெரிய ரஃபேல் இயக்க நாடுகளில் ஒன்றாக மாறும் சொல்லப்படுது. இந்திய தொழில்துறைக்கு சுமார் 1.6 லட்சம் கோடி மதிப்பிலான வணிக வாய்ப்புகள் உருவாகும். அது என்னப்பா பிரான்ஸ் இப்படி உதவி செய்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு 10 வாங்கி ஒன்று சாம்பிள் எடுத்து நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா மற்றதில் நாமளே உருவாக்கிவோம்ல. அதனால 100 200 வாங்கிட்டு இருக்காங்க. பாதுகாப்பு அமைச்சகத்தின் கொள்முதல் பிரிவு மற்றும் விமானப்படை விலையை நிர்ணயம் குறித்து செப்டம்பர் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. பேச்சுவார்த்தைக்கு பின் மத்திய அமைச்சரவையின் பாதுகாப்புக்கான குழு இந்த ஒப்பந்தத்தின் இறுதி ஒப்புதல் அளிக்கும். ஆக்சுவலி இது எங்கேருந்து எடுத்த அப்படின்னு கேட்டால் பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யா வந்து சைனா வந்து கேட்கும், எங்களுக்கு ஒரு சாம்பிள் போர் விமானம் கொடுங்கன்னு. சைனாட்ட கொடுத்த உடனே அதே மாதிரியே கோன் ரெடி பண்ணிடுவான், ரிவர்ஸ் ரெடி பண்ணிடுவான். அதே மெத்தட் தான் எல்லா நாடுகளும் பயன்படுத்துது. நடப்பு நிதியாண்டிற்குள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் ரஷ்யா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு நீ 40 வாங்கினா தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. அது மாதிரி இந்தியா 100 வாங்கிட்டு இருக்கு. விமானப்படையின் அனுமதிக்கப்பட்ட 42.5 ஸ்குவாட்ரன்களுக்கு எதிராக தற்போது 29 மட்டுமே இருக்கிறது. சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் உருவாகும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சமாளிக்க இது உடனடி தீர்வாக அமையும் சொல்லப்படுது. ஆபரேஷன் சிந்தூர் மூலமா பயங்கரவாத முகாம்கள் மீதான தாக்குதலில் ரஃபேல் விமானங்கள் தங்கள் போர் திறனை ஏற்கனவே நிரூபித்துள்ளன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதுதான் டோட்டல் கான்செப்ட். ஓகேங்களா? ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் இந்தியா கூட வருது. 50% நாமளே உருவாக்க போகிறோம். மீதி 50% பிரான்ஸ் உருவாக்க போகிறாங்க. பிரான்ஸ் அந்த ரஃபேல் விமானத்தோட எலக்ட்ரானிக் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. ஃபர்தராக நாம் வந்து ஃபியூச்சரில் வந்து ரஃபேல் போர் விமானம் மாதிரி நாமளும் சொந்தமாக போர் விமானம் தயாரிக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.